சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் 7338824242। बहने, हमारे सभी इस ग्राम के सभी वरिष्ठ नागरिकगण, இன்றைக்கு இந்த கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் உள்பட என்னுடன் தலைவர்களுக்கும் இந்த அழைப்பை ஏற்று இந்த கிராமத்து மக்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். विकसित भारत जी राम जी इस योजना को माननीय प्रधानमंत्री जी ने नए स्वरूप में आप सभी के लिए और लाभ देते हुए आपके बीच में लाया है। जो कल तक हम केवल 100 दिन की गारंटी मानते थे, आज 125 दिन की गारंटी को उन्होंने आप सबों के लिए बढ़ाया है। इसका पूरा श्रेय माननीय प्रधानमंत्री जी को जाता है। इसके लिए हम सभी इस ग्राम वासियों की तरफ से भी उनका अभिवादन करें, ऐसा मेरा आग्रह है। இன்றைய தினம் நமக்கு அத்தனை பேருக்கு தெரியும், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக இருந்திருக்கக்கூடிய அந்த பழைய திட்டம் நம்முடைய பிரதமருடைய முயற்சியினால இன்றைக்கு 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அந்த திட்டத்தை முன்னிட்டு உங்களை எல்லாம் சந்தித்து அந்த திட்டத்தின் நோக்கத்தை பற்றி விளக்குவதற்காக நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். इस योजना का लाभ कई और चीजें हैं, लेकिन कुछ ऐसी चीजें हैं जिसकी चर्चा हमारे पूर्व के वक्ताओं ने भी की है और मैं भी उस विषय की चर्चा आपके बीच में रख रहा हूं। सबसे महत्वपूर्ण है, आज ग्रामवासी अपनी योजनाएं अपने स्वरूप में खुद बना सकते हैं। यहाँ की प्राथमिकता क्या है, किन योजनाओं को ग्रामवासी इस योजना के अंतर्गत करना चाहते हैं, उसकी पूरी स्वरूप बनाने का अधिकार ग्राम के लोगों को दिया जाना इस योजना की सबसे बड़ी फायदा है। और कहीं न कहीं आम लोगों को, ग्राम के लोगों को योजना बनाने का अधिकार देना प्रधानमंत्री जी का बहुत ही अच्छा पहल है। இந்த திட்டத்தினுடைய பல்வேறு லாபங்கள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த புதிய திட்டத்தின் மூலம் நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வாழ் மக்கள் நீங்களே இந்த கிராமத்துக்கு உகந்த திட்டத்தை நீங்களே வகுத்துக் கொள்ளலாம். அதற்கு ஏற்ப அந்த நிகழ்ச்சியை நீங்களே வகுத்து கொண்டு அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை கூட சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். दूसरी जो सबसे बड़ी बात इस योजना की है, जिस भ्रष्टाचार के भेंट ये योजना चढ़ रहा था, लगातार लोगों के पेमेंट में देरी की जा रही थी, परेशानी पैदा किया जा रहा था और भ्रष्टाचार के कारण आम लोगों को, या जो हमारे श्रमिक भाई हैं जिनको उसकी मजदूरी मिलनी चाहिए थी समय पर, वो समय पर नहीं मिल पा रही थी और राज्य की सरकारें अपने तरीके से उन पैसों का डाइवर्सन भी कर रही थी। अब सरकार ने जो नए नियम बनाए हैं उसमें कोई भी व्यक्ति अगर हमारे मजदूर भाइयों को, हमारे श्रमिक भाइयों को समय पर पैसा नहीं देंगे तो उनको पनिशमेंट भी लगेगा, पेनाल्टी भी अलग से देना पड़ेगा। இந்த திட்டத்திலே, பழைய திட்டத்திலே பல்வேறு குளறுபடிகள் இருந்தது. மத்திய அரசாங்கம் நேரடியாக உங்களுக்கு இந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த விஷயத்தை செய்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை சுரண்டி பல்வேறு ஊழல்களிலே ஈடுபட்டு தொடர்ந்து இந்த கிராம மக்களை வஞ்சித்து வந்து கொண்டிருந்தார்கள். அது இப்பொழுது நிறுத்தப்பட்டு புதிய திட்டத்தின் கீழே, இப்ப நாம் அறிவித்திருக்கக்கூடிய புதிய திட்டத்தின் கீழே நேரடியாக நாம் கொடுக்க வேண்டிய பணம் முழுமையாக உங்களிடத்தில் வந்து சேர அப்படிங்கறதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். हम सभी ये जानते हैं कि माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी भ्रष्टाचार के विषय पे एकदम जीरो टॉलरेंस रखते हैं। उनका मानना है कि अगर गरीब के लिए दिल्ली से 1 रुपया चल रहा है तो सीधे गरीब के खाते में पहुंचे और कोई भी बिचौलिया उस पैसे पर अपना हक मारी न करे। इसके लिए उन्होंने जनधन खाते के माध्यम से हर पैसे को डायरेक्ट बेनिफिशियरी के अकाउंट में भेजने की जो योजना बनाई, उसका लाभ आज ये है कि हर गरीब के खाते में दिल्ली से अगर 1 रुपया चलता है तो गरीब के खाते में 1 रुपया पहुंचता भी है।
லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கனவு. அதை நினைவுபடுத்துகின்ற வகையில ₹1 இருந்தாலும் சரி, நம்முடைய மத்திய அரசாங்கத்தின் பணம் இங்கே கீழே அனுப்புகின்ற பொழுது நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் எந்த இடர்பாடுகளும் இல்லாமல், யாரிடத்திலும் கமிஷன் பெறாமல் நேரடியாக அந்த பணம் உங்களிடத்திலே வந்து சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டம். अब यहाँ की डीएमके की सरकार को इसमें मुनाफा दिखता था। केंद्र का पैसा आता था और राज्य अपने खजाने से उसको अपने तरीके से खर्च करता था। यह यहाँ के मंत्रियों के खाते में जाता था। लेकिन अब भारत की सरकार ने, आपकी नरेंद्र मोदी की सरकार ने इतना कड़ाई कर दिया है कि जिसकी बेचैनी में डीएमके के नेतागण लगातार अब आंदोलन की बात करते हैं, पर गरीब का निवाला छीनने वाले को तमिलनाडु की जनता कभी माफ नहीं करेगी। इस बात का आग्रह करने आपके बीच में मैं आया हूं। மத்திய அரசாங்கத்தினுடைய பணம், நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அனுப்புகின்ற பணத்தை வங்கி கணக்கிலே பல்வேறு நிகழ்ச்சியின் மூலமாக அனுப்புகின்றோம். குறிப்பாக இந்த திட்டத்திலே அனுப்புகின்ற பணத்தை இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அது பல்வேறு புரோக்கர்கள் மூலமாக அதை பிடுங்கிக் கொண்டு மக்களுக்கு நேரடியாக வந்து சேர வேண்டிய பணத்தை சுரண்டினார்கள். அதனாலே அது நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற முதல் அந்த காரணத்தினாலே புதிய திட்டத்தின் மூலம் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பணம் வந்து சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். तो हम आज आप सबके बीच में इस योजना के चर्चा करने के लिए उपस्थित हुए थे और आप सबसे यही कहेंगे कि ये योजना आने वाले नए भारत के निर्माण में, नए तमिलनाडु के निर्माण में कैसे आम लोग को योजनाओं का लाभ भी मिले और राज्य और क्षेत्र गांव का विकास पूरी तरह से आम लोगों के हाथ में रहे। जनप्रतिनिधि जो हमारे जुड़े हैं, जो हमारे पंचायती राज व्यवस्था के जनप्रतिनिधि हैं, उनकी भूमिका उसी प्रकार से बनी रहे, आम लोगों की सहभागिता से योजना हो, इसका प्रयास पूरी इस योजना में किया गया है। और हमको लगता है कि आप सबका आशीर्वाद नरेंद्र मोदी को इसी प्रकार मिलता रहा तो आने वाले समय में नरेंद्र मोदी की सरकार और बेहतर योजना तमिलनाडु की जनता के लिए बनाएगी। வரக்கூடிய காலகட்டத்தில் தமிழகம் நன்றாக முன்னேற வேண்டும். தமிழகம் நன்றாக முன்னேறினால் புதிய இந்தியாவை நாம் நிச்சயமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமருடைய கனவு. அவருடைய ஒரே செயல் திட்டம் கனவு, சாதாரண மக்கள் என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது. அவர்கள் என்னெல்லாம் நினைக்கின்றார்களோ அது நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மோடியினுடைய கனவு. இங்கே நாம் பார்க்கின்றோம், நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் இங்கே விபி கந்தசாமி அமர்ந்திருக்கின்றார். அவர் பல்வேறு பணிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் கூட இந்த நேரத்தில் பாராட்டுக்கள். அதே போல ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். மோடி அவர்களுக்கு நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நன்றாக வாழ வேண்டும், அவருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் பணம் சரியான முறையிலே கொண்டு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் மோடி அவர்களுடைய பொன்னான திட்டங்கள். तो हम सब कोई तमिलनाडु में अपनी एनडीए की सरकार बनाए, सभी दल एनडीए के मिलकर चुनाव लड़ेंगे और आप सबको विश्वास दिलाते हैं कि हम तमिलनाडु के विकास के लिए संकल्प भाव से काम करेंगे। तमिलनाडु की संस्कृति, तमिलनाडु का जो अपना पूरा औद्योगिक के साथ साथ हमारे जो शिक्षा का एक बड़ा गढ़ है तमिलनाडु, जहां पर पंचायत प्रतिनिधियों का सम्मान बढ़ा है, उन सब को लेकर हम तमिलनाडु के विकास के लिए आगे बढ़ेंगे। आप सबको बहुत बहुत अभिनंदन करते हुए, बड़ी संख्या में मातृशक्ति यहाँ बैठी हैं, मैं उनका भी प्रणाम करता हूँ। चूँकि हम लोग जानते हैं कि नरेंद्र मोदी जी हमारे नेता हमेशा बहनों को, माताओं को अलग स्थान देते हैं, सुरक्षा की दृष्टि से, उनके विकास की दृष्टि से, उनके उत्थान की दृष्टि से। तो हम सभी को प्रणाम करते हैं। माँ परमात्मा, महात्मा और परमात्मा, हम सबको एक रूप में देखते हुए आप सबको अभिनंदन करते हैं। தமிழகத்திலே கூட தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடிய காலகட்டத்திலே நிச்சயமாக அதனுடைய ஆட்சி மலரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இந்த கிராமத்திலே வந்து பார்க்கின்ற பொழுது இங்கே தாய்மார்கள், மகளிர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்து அதிகப்படியாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக
நம்முடைய பிரதமர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை அது காட்டுகின்றது.